ஹலோ, யாருன்னு சொல்லுங்க. அக்கா எப்படி இருக்க? என்ன எப்படி இருக்க? ரொட்டீன் லைஃப், ரொட்டீன் ஜாப், ரொட்டீன் போர். என்னக்கா ரொம்ப அப்செட்டா பேசுற? இன்னும் செட் ஆகலடி. என்ன செட் ஆகல? லவ் செட் ஆகலடி. ஒரு சூப்பரான பையனை இப்பதான் பார்த்து வச்சிருக்கேன். அவனை எப்படியாவது வளைச்சு போடணும். ஆனா லவ் டாக் இன்னும் ஆரம்பிக்கல. நீ இந்த கேவலமான விஷயத்தை விட மாட்டியா? எதுடி கேவலமான விஷயம்? எந்த வயசுல எது செய்யணுமோ அதை அப்பவே செஞ்சிடணும். ஆமா, உனக்கு இன்னும் பாய் ஃப்ரெண்ட் மாட்டலையா? பாய் ஃப்ரெண்டும் இல்ல, கிறிஸ்டின் ஃப்ரெண்டும் இல்ல. ஒரு அக்கா தங்கச்சி கிட்ட பேச வேண்டிய பேச்சா இது? இதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு ஜடை போடவும் ஜாக்கெட் போடவும் சொல்லி கொடுத்தவன் நான். இப்ப லவ் விஷயத்துல நான் என்னமோ உனக்கு வேற யார் ட்ரெயின் பண்ணுவா? இது பாரு, நம்ம லைஃப் நாம தான் டிசைட் பண்ணணும். ஒரு நல்ல பையனா பார்த்து லவ் பண்ண ட்ரை பண்ணு. என்ன வாயை திறந்தாலும் பேய் தான். வெறும் பேய் இல்லடி, காதல் பேய். இன்னொரு மேட்டர் சொல்லட்டுமா? வேண்டாம் 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 வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். யாரு அக்காவா? ஆமாப்பா, அவளுடைய அட்வைஸ் தாங்க முடியலப்பா. அவ என்ன சொன்னாலும் நல்லது தானடி சொல்லுவா. அது என்ன நீயே கேளு. ஹலோ, என்ன கொடுத்த லெக்சர்லாம் போதும். அப்பா வந்திருக்காரு, நீ அவர்கிட்டயே பேசிக்கோ. பாய். அம்மாடி திவ்யா, அப்பா எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. குட். நேத்து உன் லெட்டரும் மணி ஆர்டரும் வந்துச்சு. எதுக்காகமா அவ்வளவு பணம் அனுப்புற? எனக்கு இங்க என்னப்பா செலவு இருக்கு? அது சரி, நீ எப்பமா வர போற? எங்க ஒர்க் ரொம்ப ஹெவியா இருக்குப்பா. டைம் கிடைக்கும் போது வரேன். வேலை விஷயம்லாம் அப்புறம், முதல்ல உன் உடம்பு விஷயத்தை நல்லா பாத்துக்க. என்னாச்சுப்பா? உன் அம்மாவோட தாக்குதல் ஆரம்பிச்சிருச்சு. இது கொடுக்குறேன். நான் பேசுறேன்ப்பா. ஹலோ அக்கா, எப்படி இருக்க? நான் நல்லதா இருக்கேன். உன் படிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்கு? படிப்பெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. நீ வரும்போது எனக்கு கிரிக்கெட் பேட் வாங்கிட்டு வா. ஏய் ஸ்ரீகாந்த், நீ இன்னும் கிரிக்கெட் பைத்தியத்தை விடலையா? எப்போ இருந்தாலும் சச்சின் டெண்டுல்கருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நான் தான் அக்கா. அது என்ன உண்மைதான். இங்க ஒரு மேட்ச் ஆரம்பிச்சிருக்குடா. மேட்சா? யார் யாரு? இந்தியா தான் பேட்டிங் பண்ணுது. ஆனா இந்த ரவுடிங்க தான் யாருன்னு ரவுடி இல்லக்கா, ஃபீல்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்கோர் யாருன்னு சொல்லு. சரி, ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். நீ போனை வை. ஹலோ ஹலோ, என்ன சௌக்கியமா இருக்கீங்களா? உங்களுக்கு இந்த வேலை கூட இருக்கா? எல்லாம் உங்களாலதான். நீங்க அந்த லவ்வர்ஸ் காப்பாத்துறீங்க, நான் கல்யாணம் பண்ணி சென்னைக்கு அனுப்புறேன். பெத்தவங்க சும்மா இருப்பாங்களா? என்ன உரிக்கிறதுக்கு இந்த ரவுடிங்களா அனுப்பியிருக்காங்க. ஓஹோ, ஏங்க செல்ல புடிங்க. ஏங்க ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்ணுங்க. எதுக்கு? வேற எதுக்கு? ஆம்புலன்ஸ் வர வைக்கணும். நான் அடிச்சதுக்கு அப்புறம் இவங்களை தூக்கிட்டு போறதுக்கு தான் ஆம்புலன்ஸ். அந்த பாவம் நமக்கு வேண்டாங்க. ரவுடிங்க கிட்ட கூட இவ்ளோ கனிவா? ரவுடி கூட மனுஷங்க தானே. சீக்கிரம் பண்ணுங்க. என்ன? அட கால் பண்ணுங்க. இந்த பையன்கிட்ட ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஏங்க அவங்க கிட்ட காசு இருக்குமான்னு தெரியல. நான் ஹாஸ்பிடலுக்கு போய் அந்த பில்லை பே பண்ணிட்டு வந்துறேன். பாய். இருங்க உங்க செல். யார் இந்த பெருசு? நான் சூர்யாவோட ஃபாதர் பேசுறேன். எமல் நம்பிக்கை இல்லையா? வந்தா அவங்ககிட்ட கேளு. சாரினா அவங்ககிட்ட சொல்லு. சூர்யா வீட்டுல இல்ல, வரும்போது சொல்றேன். போன வைடா. அடியாய், சாப்பாடு எடுத்து வைடி. ஏன் இன்னைக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? அவசரப்படாம என்ன பண்றது? பசி வயித்த கிள்ளுது. உங்க பையன் வராமதான் நீங்க சாப்பிட மாட்டீங்கல்ல? இவன் ஒருத்தன் டைமுக்கு சாப்பிட வரவே மாட்டான். ஓகே. ஹலோ, இஸ் இட் 9848122281? இந்த நம்பருக்கு நீங்க தானே ஃபோன் பண்ணீங்க? நீங்களே கேக்குறீங்க. கோபப்படாதமா. அங்க சூர்யா இருக்கானா? நீங்க? நான் சூர்யாவோட ஃபாதர்மா. டாடி. டாடி. ஏய், சூர்யாவோட அப்பா. இப்ப பாரு, ஒரு கேம் விளையாட போறேன். ஏய் விடுங்க, உங்க அப்பா ஃபோன் பண்றாரு. உங்களை கை வைக்காதீங்க சார். அவர் இங்க இல்ல, கொஞ்சம் தூரமா இருக்காரு. செல்போனை வச்சுட்டு தூரத்துல நிக்கிறானா? செல்போன் அவங்ககிட்ட வச்சுக்கணும் தெரியுமானா? சும்மா இருங்க, மாமா திட்ட போறாரு. அங்கிள், அவர் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது சொல்லணுமா? இங்க பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லு. என்ன அங்கிள்? பசியில வயிறு பத்திக்கிட்டு எரியுது.
அட்லீஸ்ட் சாப்பாடுக்காவது வருவானான்னு கேள. சாப்பாடுக்கா? அது என் கூட. சரி அங்கிள், அவரை நான் அமுச்சு விடுறேன். உங்களுக்கு பத்தி எரியுதுன்னு சொன்னீங்கல்ல, அவர் வந்தோடனே ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி குடிச்சிருங்க. பத்திட்டு இருக்கிறது அணைஞ்சு போயிடும். உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட அட்வைஸ் தேவையில்ல. அவனை உடனே வர சொல்லு. ஷியோர் அங்கிள். இன்னைக்கு சூர்யா வீட்ல டாம் டூம் தீபாவளி தான். அவரை வீட்டை விட்டு அனுப்ப போறாங்க. என்னாச்சுங்க? முதல்ல சோத்த போடு. பையனும் வந்துட்டுமேங்க. சோறு போட போறியா இல்லையா? இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி கோவப்பட்டதே இல்லையே. பார்த்தல, இப்ப வரைக்கும் அவன் சாப்பிட வரல. அதுக்காக ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? அவன் மேல உங்களுக்கு பாசம் இல்லையா? அவன் மேல எனக்கு பாசம் இருக்கு, ஆனா அவன் பாசம் வேற எங்கேயோ இருக்கு. கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? என் புள்ள அயோத்தி ராம. அயோத்திய ராம இல்லடி, அயோக்கிய ராம. இன்னைக்கு உங்களுக்கு என்னதான் ஆச்சு? முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் சொல்றேன். என்னங்க இது? சாம்பாரு காரக்குழம்பு. ஹாய் டாடி. ஆ? என்ன இன்னைக்கு தனியா திங்குது சிங்கம்? என்னம்மா டேபிள் மேனஸ் இல்லாம உன் புருஷன் சாப்பிட்டுட்டு இருக்காரு? சாப்பிடலடா, முழுங்கிட்டு இருக்கேன். எனக்குள்ள இருக்கிற கோபத்தை முழுங்கிட்டு திங்கிறது சோறு தானே, அப்புறம் எதுக்கு கோவம் சொல்றீங்க? வாயை கொஞ்சம் மூடுறியா? அவனுக்கு சோத போடு. உட்கார்ற. வேண்டாம்மா, எனக்கு சுத்தமா பசியே இல்ல. எதுக்கு பசிக்கும்? அரை மணி நேரத்துல 2 தடவை சாப்பிட்டா எப்படி முடியும்? என்னப்பா வழக்கம் போல லூசு மாதிரியே பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்லணுமா, இப்பே சொல்லணுமா? அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், முதல்ல சொல்லுங்க. போன் பண்ணா ஏன்டா எடுக்கல? போனா நீங்க எப்ப பண்ணீங்க? ரிசீவ்ட் கால்ஸ்ல இருக்கும் பாரு. ஓ எஸ். என்னடா போன் மிஸ் ஆயிடுச்சா இல்ல மிஸ் கிட்டே போன் இருக்கா? ஜஸ்ட் a minute. டேய், பார்த்தல அயோத்தியா ராமண்ணா. ஏய், என் மாமாடி. அதான் சூர்யாவோட அப்பா. சொல்லுங்க அங்கிள். அங்கிள் இல்லைங்க, நான் தான் சூர்யா. என்ன விஷயம்? என் செல்போனை கொடுக்காம போயிட்டீங்க. என்ன இப்படி சொல்றீங்க? உங்க போனை நீங்க மறந்துட்டு நான் கொடுக்கலன்னு சொல்றீங்க. நீங்க இப்படி சொல்றது பார்த்தா உங்க போனை நான் திருடின மாதிரில இருக்கு. சேச்சே, நான் அந்த மாதிரி சொல்லுங்க. என் செல்லு உங்ககிட்ட தானே இருக்கு. ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹெல்ப்பா? ஆமாங்க, நான் ஒரு அட்ரஸ் சொல்றேன். அந்த போனை நீங்க அங்க கொடுத்துட்டீங்கன்னா. ஆமா, என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு என்னமோ அந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்க, நான் வந்தேன். அங்க என்னமோ உங்க லவர் மாதிரி அதை செய் இதை செய் என்ன ஏகப்பட்ட வேலை செய்ய வச்சிட்டீங்க. போனா போகட்டும்னு அட்ஜஸ்ட் பண்ண. இப்போ என்னமோ உங்க பொண்டாட்டி மாதிரி அங்க வா இங்க வான்னு சொல்லி அதிகாரம் பண்ண என்ன அர்த்தம்? ஐயோ, நீங்க தேவையில்லாம தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. பேசாம நீங்க உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் அங்க வரேன். நான் எங்க இருக்கணும் அங்க வந்துருவீங்களா? ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி டெய்லி என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. என்னங்க இது அநியாயமா இருக்கு? நீங்களும் வர மாட்டீங்க, என்ன வரக்கூடாதானே? என் செல்லு எப்படி என் கைக்கு வரும்? யாருங்க அது? வேற யாரு? உன் மருமக தான். கேளு கேளு. ஹலோ, ரோட் கிராஸ் பண்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதோ, சூசைட் பண்ண போறவங்களை காப்பாத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறதோ ஸ்ட்ரெயிட் ஃபைட் மாதிரியும் இல்ல. மிஸ் ஆன செல்லை கண்டுபிடிக்கிறதுக்கோ, செல்ல வச்சுக்கிற பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கோ கொஞ்சம் மூளை வேணும். ஹலோ ஹலோ, உங்களை கண்டுபிடிக்கிறது எனக்கு ஈஸியான வேலை. அப்படின்னா கண்டுபிடிங்க. பிடிக்கிறேன். உங்களை எங்க பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கேட்டல, உன் அயோத்தியா ராம எப்படி டபுள் மீனிங்ல பேசுறான்னு. அவ்ளோ ஈஸினா புடிங்களா பாப்போம். ஓகே, நீங்களே இந்த சவாலா சொல்லும் போது உங்களை பிடிக்காம விட்டுருவேனா? பிடிக்கிறேன். என்னம்மா இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? இவ்வளவு நாளா நீ நல்லவன் அறிவாளின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப உங்க அப்பா சொன்ன மாதிரி நீ அயோக்கிய ராமன் தான். அவரு சொல்றத நம்புறே நீ? எப்படி நம்பாம இருக்க சொல்ற? அவர் வாழ்க்கையில இப்பதான் ஒரு உண்மையை பேசிருக்காரு. அது இல்லம்மா. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும். நீ போய் முதல்ல மருமகளை கூட்டு வாப்போ. ஓஹோ, இவரு அப்படி குழப்பிட்டாரா? ஸ்ட்ராங்கா பிக்ஸ் ஆயிட்டோம். புடிச்சிருவோம் போன்ல சொன்னா பத்தாதுடா. அந்த பொண்ணு காலை பிடிக்கிறியோ இல்ல கைய பிடிக்கிறியோ? சீக்கிரம் அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. நீ வா. இப்ப எப்படி அந்த பொண்ணை பிடிக்கிறது? ஏய் மச்சி, விஷயம் தெரியுமா? நம்ம சந்துருவோட ஃபர்ஸ்ட் நைட் டோட்டலா ஃப்ளாப்பா மச்சி. ஏய் இடியட், நீ மனுஷன் தானே? உனக்கு அறிவில்ல? போன் மனசு தெரியுமாடா உனக்கு? போனை யார் எடுக்கறாங்க என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி மச்சான் ஃபர்ஸ்ட் நைட் ஒதிக்கிச்சு அப்படினா பேசிட்டு இருக்க? இல்லக்கா, அது என் மச்சான் போன் நினைச்சு பேசிட்டு நீங்க நடுவுல பூந்து பேசி. ஷட் அப். பைடா போன். ஐயோ, காலங்காத்தால ஒரு பொண்ணு கிட்ட வாங்கி கேட்டீங்கன்னு. இந்த வாட்டி கரெக்ட் நம்பர் அடிக்கணும் நம்ம. 984. ஏ மச்சி, உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் தெரியுமா? நம்ம சந்துருவோட ஃபர்ஸ்ட் நைட் டோட்டலா ஃப்ளாப் மச்சி. இத உன்கிட்ட சொல்லலாம் நினைக்கும் போது ஒரு பொண்ணு போன் எடுத்துட்டு. ஏய் போண்டா மூஞ்சி, திரும்பவும் நான் தாண்டா வந்திருக்கேன். நீ சேம் நம்பருக்கு தாண்டா போன் பண்ணிருக்க. நோ நோ, நான் கரெக்ட் நம்பர் தான் அடிச்சேன். போடா மடையா, நம்பர் போட்டா முதல்ல ஹலோன்னு சொல்லுடா. மச்சான் சொல்ற மடையா. இது என் மச்சான் நம்பருங்க. யாரடா உனக்கு மச்சான்? உன் அத்தை பையனா இல்ல தங்கச்சி புருஷனா? என்னங்க, எனக்கு அத்தை இல்ல தங்கச்சி. கோழியும் இல்ல குஞ்சும் இல்ல, அப்புறம் முட்டை எங்கன்ற வரும்? அத்தையும் இல்ல தங்கச்சி இல்லனா மச்சான் எங்கன்ற வரும்? அவன் என் ஃப்ரெண்டுங்க, நான் அவனை செல்லமா மச்சான் அப்படிதான் கூப்பிடுவேன். மச்சான கூப்பிடு, அதுக்காக இப்படி கத்தாத. யாருங்க நீங்க? காலங்காத்தால போன்ல ராங் நம்பர்ல வந்து வாய்க்கு வந்து இப்படி கலாய்க்கிறீங்க. ஏன் மச்சான் நம்பர் உங்களுக்கு எப்படி வந்தது? நீங்க யாரு? உங்க பயோடாட்டா என்ன? பயோடாட்டா உனக்கு எதுக்குடா பேக்? நேத்து வரைக்கும் இந்த போன் உன்னோட மச்சான் தான். ஆனா இன்னில இருந்து உன் தங்கச்சியோட தானாத்த. தங்காச்சியா? யார் இந்த எஃப்எம் தங்கச்சி? பேக்குங்குது கொய்யாங்குது என்னென்னமோ சொல்லுது. கட்சியில அண்ணாத்தான் வேற சொல்லுது. இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் யார் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. ஆமா, மச்சான் இப்ப எங்க இருப்பான்?
இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் எல்லாத்தையும் சென்னை பிரான்ச்சுக்கு அனுப்பிடணும். என்ன ரிஸ்க் எடுத்தாலும் சரி, ஆனா இந்த ப்ராஜெக்ட் நமக்கு தான் வந்தாகணும். ஏ மச்சி இப்ப கச்சற நீ லைவா உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏய் வெளியில போடா. ஏன்டா? உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? நீ அதே சொல்றிய நீ என் மோஸ்ட் திக்கஸ்ட் டியரஸ்ட் ஃப்ரெண்ட் தானே? அதானே என்னோட பேட் லக். ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வாடா. உன் செல்போன் எங்க? இதோ இருக்கு. புதுசு மாதிரி இருக்கு. குட் மார்னிங் சார். மார்னிங். ஆமா புது ஃபோன் தான். நம்பர் நோட் பண்ணிக்கிறியா? ஓஹோ அப்ப பழைய நம்பர் பர்சனல் நம்பர் ஆயிச்சா? ஏன்டா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? இந்த மேட்டர் தெரியாம உன் பழைய நம்பருக்கு ஃபோன் பண்ண. யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு ஃபோன் எடுத்து கலாய்ச்சிச்சு. கலாச்சிட்டாளா? நேர்ல இருந்த செருப்பால் வச்சிருப்பா போல இருக்கு. அந்த அளவுக்கு என்ன லெஃப்ட் ரைட் வாங்கிட்டா வச்சு. ஒரு பொண்ணு என்ன இந்த அளவுக்கு கலாய்ச்சது லைஃப்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம்டா. என்ன வருத்தமா இருக்கா? என்ன வண்ட வண்டியா பேசினா வருத்தம் இல்லாம இருக்குமா? ஆமா அந்த பொண்ணு விஷயத்தை ஏன் என்கிட்ட மறைச்ச? இன்னும் கன்ஃபார்ம் ஆகலடா. ஏன் அவள? இது என்னடா ரயில்வே டிக்கெட்டா? கேட்ட உடனே கன்ஃபார்ம் பண்றதுக்கு. ஆனா எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னன்னு கன்ஃபார்ம் ஆச்சு? நான் போன் எடுத்து என் மச்சான் நம்பரான்னு கேட்டேன். இல்ல நேத்து வரைக்கும் மச்சான் நம்பர், இப்போ இது தங்கச்சி நம்பர்னு சொல்லுது. அப்படின்னா confirm ஆன மாதிரி தானே? தள்ளி விட்டு ஏன் சாவ கன்ஃபார்ம் பண்றதுடா? அப்புறம் மேட்டர் சொல்லாம ஏன்டா ஒளிஞ்சு விளையாடிட்டு இருக்கா? ஒளிஞ்சு விளையாடிட்டு இருக்கல. எங்க போயிட போறா? சிட்டி பூரா நம்ம வலை வீசி தேட போறோம். எங்க போயிருந்தாலும் அவளை கண்டுபிடிக்கிறா. நீ வா. என் அம்மா எப்போ என்கிட்ட சொல்லுவாங்க, நான் மனசுக்குள்ள ஒரு ஆள் நினைச்சுக்கிட்டு ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிச்சா அது கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். தலைவா கலக்கு. டேய் பொண்ணை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா சினிமா தியேட்டர் கூட்டு வந்துட்டேன். மாமா பஸ் ஸ்டாப், ரயில்வே ஸ்டேஷன், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நீ ரிலாக்ஸா இருக்கணும் தானே சினிமாக்கு வந்தோம். இதோ பாரு சிஸ்டரை கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ நிம்மதியா படத்தை பாரு. அங்க பாரு நீ பத்மபூஷன் உண்மையிலே சிரஞ்சீவி. காதலிக்கிறீனா கண்டிப்பா நீ என்ன திரும்பி பார்ப்ப, திரும்பி பார்ப்ப, திரும்பி பார்ப்ப. மாமா மச்சி என் தங்கச்சி இந்த அளவுக்கு அழகா இருக்குமா? ஏய் இது பாம்பே பொம்மைடா, நம்மளது தஞ்சாவூர் பொம்மை. ஏன் எங்க இருக்காளோ என்ன செய்யறாளோ? ஏன் அதுக்கு அவ்வளவு யோசிக்கிற? போட போடு. போடலாங்கற போட்டு தாக்கு. யார் இந்த நேரத்துல ஃபோன் பண்றாங்க? வேற யாரு? என் ஹீரோ தான். ஹலோ என்னங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சரி நீங்க எதுக்கு ஃபோன் பண்ணீங்க அத சொல்லுங்க. என்னங்க பக்கத்துல மியூசிக்லாம் கேக்குது, ஏதாவது சினிமா பார்த்துட்டு இருக்கீங்களா? சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்களே. என்ன படம்? ஐயோ சொன்னோனே வந்துருவீங்களா? சரி ஏதாவது க்ளூ கொடுங்க. சினிமால ஹீரோ பேரு பவன்குமார், ஆனா டைட்டில்ல பரமசிவன் இருக்கும். அப்படின்னா சங்கர் தாதா எம்பிபிஎஸ். எஸ் பரவாயில்லையே, பிரெயின் பக்காவா தான் வேலை செய்யுது. பிரெயின் மட்டும் இல்லைங்க, அதிர்ஷ்டம் கூட இங்க தான் வேலை செய்யுது. எதுக்கு இந்த சிரிப்பு? ஹீரோ நல்லா கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப பக்கத்துல வந்து மாட்டிக்கிட்டீங்க. இம்பாசிபிள். இட்ஸ் பாசிபிள். டேய் அங்க பாரு. நானும் அதே சினிமா தான் வந்திருக்கேன். சிரஞ்சீவி சாரோட கருணையால நான் உங்களை கண்டுபிடிக்க போறேன். வாழ்க சிரஞ்சீவி. ஐயோ நான் செத்தேன். என்னாச்சுடி? என் ஹீரோ கூட இந்த தியேட்டர்ல தான் இருக்கான். அப்போ நம்ம சிஸ்டர் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப புரியுதா? ஹைட்ட வச்சு மட்டும் ஒரு ஆளை எடை போடக்கூடாது. ஏய் வாய் மூடு. அவளுக்கு எப்படி பிடிக்கிறதுன்னு முதல்ல யோசி. அது ரொம்ப சிம்பிளான விஷயம் மாமா. இப்ப நீ ரிங் போடு. எந்த சைலன்ட் சவுண்ட் வருதோ அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். போடு. அவுட் ஆஃப் கவரேஜ்னு வருதுடா. அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியாவா? அப்படின்னா நம்ம அவளை கண்டிப்பா கவர் பண்ணி தான் ஆகணும். வாடா போலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது? சீட்டா போய் தேடுவோம் வா. சிஸ்டர் சிஸ்டர் இந்த கருப்பு சிஸ்டர் நான் தான் சொன்னேன்டா சூப்பரா இருப்பானே. இவனடா. நோ சிஸ்டர். ஐயோ நம்ம கிட்ட தண்ணி வந்துட்டு இருக்கான். இதோட என் ஜோலி முடிஞ்சது. என்ன பேக்குன்னுவியா? சி இது என் சிஸ்டர் இல்ல. சிஸ்டர் மச்சான் இந்த சிஸ்டர். ஐயோ என்னடா சொன்ன? ஏய் இது என் வைஃப்டா. சாரி சார் சிஸ்டர் தான் சொன்ன. அதிகம் கோவப்படுறீங்க. ஏய், யாரு நீங்க? படம் பார்க்க அது விடாம? இல்ல மாமா, இவ சிஸ்டர் வந்து சினிமாக்கு வந்திருக்கா. அவளை தேடிட்டு இருக்கா. அதுக்காக படம் ஓடிட்டு இருக்கும்போதே வரணுமா? சினிமா முடிஞ்சிச்சுன்னா சிஸ்டர் கிடைக்காது சார். சினிமா முடிஞ்சு வெளியே வருவாங்கல்ல, அப்ப போய் புடி. சரிங்க. செம்ம ஐடியா. வாங்க. நீங்க உட்காருங்க சார். தேங்க் காட். இப்போ என்னடா பண்றது? இது என்ன மச்சான் பெரிய விஷயம். சினிமா விட்டா எந்த கேட் இல்ல அந்த கேட்ல தான் வரணும். 2 செக் போஸ்ட் வைக்கிறோம். நீ இங்க நான் அங்க. ஆமா உன் சிஸ்டர் தான் நீ பார்த்தே இல்லையா, அப்புறம் எப்படி கண்டுபிடிப்ப? அது என்ன மச்சான் அழகான ஒரு ஃபிகரை பார்த்தா மச்சான் அப்படின்ற நீ வந்து கண்டுபிடிச்சிரே அவ்வளவுதான். குட் ஐடியாடா. ஓகே ஓகே. போங்க போங்க. ஆன்ட்டி இது கொஞ்சம் பெரிய ஆன்ட்டி. ஏய் இவனுங்க என்னடி செக்கிங் ஆபீசர் மாதிரி டோர் முன்னாடி நின்னுட்டானுங்க. இந்த வயசுல மஞ்ச பூ வேற. தனியா இருக்கீங்களா இல்ல உங்களுக்கு புக்கிங் இருக்கா? நான் அந்த டைப் இல்ல. ஏய் நீ என் டைப்பா? போங்க அக்கா. விட ஹலோ
எனக்காக பெரிய பிளான்ல போட்டிருக்கீங்க போல. சும்மா விட்டுருவோமா? நாங்களாம் பெரிய ஆளுங்க. ஆனா கண்டிப்பா உங்களால என்ன கண்டுபிடிக்க முடியாது. அதையும் பாத்துருவாங்க. இன்னைக்கு எப்படி தப்பிக்கிறீங்கன்னு பாக்கலாம். என்ன பாக்குறது? நான் ஏற்கனவே தப்பிச்சே வெளியில இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு சீன்லாம் இல்லம்மா. சீன் இருக்கா சினிமா இருக்கான்னு சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்க இல்ல. நீங்க ஒரு வேஸ்ட் முட்டா பையில செக்கிங் ஆபீசரா போட்டிருக்கீங்கல்ல, அவனை வச்சுதான் வெளியில வந்தோம். அதுவும் செல்லமா உன் முகத்துல தட்டிட்டு தான் வெளியில வந்தோம். வா சீக்கிரம் வா. உனக்கு ஏதாவது அறிவு இருக்காடா? அநியாயமா அந்த பொண்ணை விட்டியடா. டேய் ஒரு பொம்பளை கொசு கூட நான் உள்ளடா. ஆவரேஜான ஃபிகரை கூட செக் பண்ணி தான் அனுப்பிச்சேன். டேய் ஏதாவது ஒரு பொண்ணு உன் கண்ணத்தை தட்டிச்சா? ஆமா அதான்டா உன் தங்கச்சி. ஐயா, அது என் தங்கச்சியா? ஆ, அது பொம்பளை இல்லடா. உன் டேஸ்ட் இவ்வளவு கேவலமா குரூரமா கன்றாவியா இருக்கணும். இது முட்டாள். ஒரு வேலையை உருப்பட செய்திருந்தா பாரு. ஐயோ இவங்கிட்ட நாமளே உஷாரா இருக்கணும் போல இருக்கு. ஏய் மச்சான், நான் கேள்விப்பட்டது உண்மையாடா? என்ன கேள்விப்பட்ட? திரும்ப உன் ஃப்ரெண்டோட ஃபர்ஸ்ட் நைட் போட்டுக்கிச்சா? சாரி மேடம், நீங்களா? உனக்கு எத்தனை தடவை தான் சொல்றது? போன் பண்ணா முதல்ல ஹலோன்னு சொல்லு. ஐயோ தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். சூர்யா பொசிஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சூர்யா செய்யறதுக்காக உங்களுக்கு செஞ்சுட்டேன். சூர்யா பொசிஷனா? என்னாச்சு அவருக்கு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஃப்ரெண்டு சொன்னா மேடம். ஆக்சிடென்டா? நான் கேட்டது உண்மையா பொய்யான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் ஃபோன் பண்ண மேடம். ஆக்சிடென்ட் எங்க ஆச்சு? எங்க ஆச்சுன்னு தெரியல. ஆனா லார்சரஸ் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு தடவை உங்களுக்கு நான் ஃபோன் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு போனை கட் பண்ணுங்க மேடம். ஆட்டோ ஆட்டோ சீக்கிரமா போங்க. Excuse me, ICU எங்க இருக்கு? Third floor. Excuse me, இங்க சூர்யாங்கிற பேர்ல யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? சூர்யா ஆக்சிடென்ட் கேஸ். நீங்க கீழ ரிசப்ஷன். ஓகே. சூர்யாங்கிற பேர்ல யாராவது சேர்ந்திருக்காங்களா? ஜஸ்ட் மினிட். இதை நான் முன்னாடியே பண்ணியிருந்தா நீ வருவியா மாட்டியான்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நீ வருவேன்னு கண்டிப்பா தெரியும். வாட்டர் நீங்க தெரியாம தப்பா தானே அடிச்சீங்க? இல்ல, கரெக்டா தான் அடிச்சேன். ஏங்க டிராமா பண்றதாவ சைடு எஃபெக்ட் எனக்கா? நீங்க டிராமா தான் ஆடுறீங்கன்னு 99% எனக்கு தெரியும். ஆனா அந்த 1% நிஜமா இருக்க கூடாதுன்னு தான் பதறி அடிச்சு போய் இங்க ஓடி வந்தேன். என்னங்க உங்க செல்? இதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா? இப்ப இருந்த இந்த செல் உங்களோடது. இனிமே நான் எதுக்கீங்க?